இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே நம்மெல்லாம் வளமையாக அறிந்த ஒரு சம்பவமாக அது இருந்தாலும் கூட அதனது ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் முழுமையான ஒரு வடிவில் சஹீஹுல் புகாரியிலிருந்து அதனை சொல்லலாம் என்கின்ற ஒரு நோக்கில் அந்த செய்தியை நான் எடுத்திருக்கிறேன். நம்மெல்லாம் தெரிந்த விஷயம், உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணம். நாம் அந்த செய்தியை பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதில் உள்ள படிப்பினைகளை பற்றியெல்லாம் நாம் தெரிந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 3700வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. சஹீஹுல் புகாரியில் 3700வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. தமிழிலே உள்ள புகாரியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது 3-4 பக்கங்களை உள்ளடக்கக்கூடிய அமைப்பிலே உள்ள ஒரு செய்தி அது. ஆனால் இந்த செய்தி ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நாங்கள் கேட்போம் என்று சொன்னால், முழுமையாக ஹதீஸுடைய வாசகங்களோடு வார்த்தைகளோடு கேட்போம் என்று சொன்னால் அதில் பலவிதமான பிரயோஜனங்கள் நாங்கள் அடைய முடியும். ஒன்று, உமர் இப்னு இஸ்லாமிய ஹிலாஃபத்துடைய ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று கட்டத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, அந்த செய்தியை அதாவது நாங்கள் ஒரு கோர்வையாக தொடர்புடையதாக அது ஆங்காங்கே அதனுடைய பலன் நம்மளுக்கு தெரியுதே ஒழிய எப்படி அது நடந்தது அப்படி என்பது ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நிறைய பேருக்கு வரிசை கிரமமாக அது தெரியாது. அதை தெரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, அந்த செய்தியில் உள் கருத்து இருக்கிறதே, அது மிக முக்கியமான செய்திகளையும் இஸ்லாமிய வரலாற்று ஆட்சியுடைய இயல்புகளையும் அதே போன்று அது அல்லாமல் எப்படி நேர்மை அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற செய்திகளெல்லாம் அது உள்ளடக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மரண நேரத்தில் கூட எப்படி மார்க்க விஷயங்களில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், அது யாரால் முடியும் என்பது போன்ற விஷயங்கள்லாம் அதிலே உள்ளடக்கி இருப்பதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தியை இன்றைய இந்த நேரத்துடைய வகுப்பாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்க வேண்டும் என்பதனாலும் ஒரு சில விஷயங்களை நான் கொஞ்சம் வேகமாக போய்விடுவேன். அன்புள்ள சகோதரர்களை, இந்த செய்தி புகாரிலே 3700வது இலக்கம். இந்த செய்திக்கு முன்னுரையாக நீங்கள் சஹீஹுல் புகாரியில் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குத்துபா நிகழ்த்துகிறார்கள், ஒரு குத்துபா உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த குத்துபா உரை பற்றி நாங்கள் தனியாக பேசிக்கிறோம். உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய ஜும்மா உரை, குத்துபா உரை அப்படின்ற ஒரு தனி தலைப்பில் பேசியிருக்கிறோம். அந்த உரையில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறார், ஒரு செய்தி சொல்ல வருகிறார். அது என்ன செய்தி என்று சொன்னால், மக்களிலே ஒரு பேச்சு வளர்கிறது. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி திடீரென இந்த ஆட்சி, அதாவது அந்த ஹிலாபத்ன்றது பேச்சு மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவதற்கு முன்னால் பையத்து செய்யப்பட்டதோ, அது மாதிரி நாங்கள் விரும்பினவங்களுக்கு என்ன செய்வோம், இந்த மாதிரி ஒரு நபரை நாங்கள் பையத்து செய்ய போகிறோம் அப்படி என்பது போல மக்கள் பேசுகின்ற ஒரு செய்தி உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏன், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சகீஃபத்து பனி சாயிதா என்று சொல்லக்கூடிய அந்த மதீனாவுடைய அவர்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த இடத்துல எல்லாரும் இருந்து மசூரா பண்ணி எல்லாம் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுக்கு பையத்து நடக்கல. போனாங்க, எங்களுக்கு முன்னால் இவங்க பையத்து செஞ்சு ஆட்சி அறிவிச்சா அது ஃபித்னாவாகிரும், அதை தடுக்கணும், அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா இப்னுல் ஜர்ரா 3 நபித்தோழர்களும் ஒரு சில நபித்தோழர்களோடு அந்த இடத்துக்கு போனாங்க. ஆனால் அந்த இடத்துல நோக்கம் இருக்கல, யாரு பையத்து செஞ்சு யாரை முற்படுத்தி மசூரா பண்ணி அப்படி ஒன்று இருக்கல. ஆனால் ஒரு ஃபல்தா, திடீர்னு என்ன செய்கிறது, அந்த சப்ஜெக்ட் நடக்கிறது. இதை வைத்து கொண்டு என்ன பேசுறாங்கன்னா மக்கள் ஒரு சிலர், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மரணித்து விட்டால் நாங்கள் இந்த நபருக்கு என்ன செய்வோம், பையத்து செய்வோம் ஒரு நபரை பத்தி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு அது நீண்ட செய்தி, அதில் இறுதியாக அவர் என்ன செய்யறாருன்னா, மக்களுக்கு எப்படி இந்த பையத்து நடந்தது, மார்க்க ரீதியாக அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்யப்பட்ட பையத்து எந்த தரத்திலே உள்ளது, இதை எப்படி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த தரத்தில் வேறு எல்லோருக்கும் பையத்து செய்ய முடியுமா, இதை பற்றி ஒரு ஸ்பீச் நடத்துறார். யாரு, உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு. அந்த குத்துபா ஒரு பக்கம் வரக்கூடிய ஒரு மிக நீண்ட ஒரு குத்துபா. அந்த குத்துபா உரையை ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த குத்துபா உரை, அதில் சொல்லப்பட்ட பலன்கள், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உமர் இப்னு கத்தாப் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் இப்ப இருக்கக்கூடியவர்களில் யாரும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள் அல்ல. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உட்படுத்தப்பட்டால் யாரும் எதிர்க்க நிலைமையில மக்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் இப்ப நீங்க யாரை முற்படுத்தினாலும் அடுத்த பிரச்சனை வரும், அங்க சண்டை சச்சரவு வரும், அந்த இடத்துக்கு ஈக்குவலாக மாறாது. அதனால அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்படுத்தப்பட்டதை வைத்து நாமளும் ஒரு ஆளை முற்படுத்தி என்ன செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம் என்ற முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. மக்களே,
உங்களது உரிமையை பறிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க உங்களோட உரிமையை விட்டு விட வேண்டாம். இப்படின்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை விளங்கப்படுத்துறாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு, அந்த அந்தஸ்து என்ன, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத்து செய்யப்பட்டால் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், மக்கள் எந்த நிலைமையில இருப்பாங்க? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் சிறந்தவராக அந்த இடத்துல வேற யாரும் இல்லை. இது உமர் ரலியல்லாஹு விளங்கப்படுத்துறாங்க அந்த உரையில. அது நீண்ட ஒரு உரை. அந்த உரையுடைய ஆரம்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அதுவும் சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி. என்ன வார்த்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த இந்த உரை இந்த மாதிரியான ஒரு நீண்ட ஒரு உரை தான். அதுவும் அதுல என்ன சொல்றாங்கன்னா, மிம்பர்ல ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறினோன்னே சொல்கிறார்கள், அம்மா பஅத் ஃபஇன்னி காயிலுன் லக்கும் மகால கத் குத்திர லி அன் அகூலஹா. நான் இப்போ உங்களிடத்தில் ஒரு சில விஷயங்களை பேச போகிறேன். அது அல்லாஹு தஆலா எனக்கு எழுதி இருக்கிறான், என்னோட பேசணும் அப்படின்னு எழுதிக்கிறான். அதனால் நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல நான் பேச போகிறேன். அதுல என்ன சொல்றாருன்னா, எனக்கு எவ்வளவு பேச முடியுமோ, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் எனக்கு எவ்வளவு பேச முடியும் என்ற அளவுக்கு எழுதி இருக்கிறானோ அவ்வளோ நான் என்ன செய்வேன், இந்த இடத்துல பேசுவேன். லா அத்ரி லஅல்லஹா பைன யதை அஜலி. எனக்கு தெரியாது, இது எனது மரணத்திற்கு முன்னால் நான் பேசுகின்ற உரையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. லா அத்ரி லஅல்லஹா பைன யதை அஜலி. என் மரணத்துக்கு முன்னால் நான் பேசக்கூடிய உரையாக இது இருக்கலாம். ஃபமன் அகலஹா. யார் இதை சிறந்த முறையில் புரிந்து கொள்கிறார்களோ, வவஆஹா மனனமிட்டுக் கொள்கிறார்களோ, ஃபல்யுஹத்திஸ் பிஹா ஹைது இன்தஹத் பிஹி ராஹிலத்துஹு. அவரது வாகனம் எந்த பக்கம் போய் முடியுதோ அங்கெல்லாம் போய் என்ன செய்யட்டும், அவர் சொல்லட்டும். வமன் ஹஷிய அல்லா யஅகிலஹா ஃபலா உஹில்லு லி அஹதின் அன் யக்திப அலைய. யாருக்காவது நான் சரியா புரிஞ்சிருக்க மாட்டேனோ என்று சந்தேகம் இருந்தால் என் மீது பொய் சொல்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்றாங்க, லா அத்ரி லஅல்லஹா பைன யதை அஜலி. இது எனது மரணத்திற்கு முன்னால் இருக்குமோ அப்படியும் இருக்கலாம் என்றாங்க. இந்த உரை நிகழ்த்தி ஒரு வாரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8 நாட்களுக்குள்ள உமர் ரலியல்லாஹு மரணித்து வருகிறார். இந்த உரை நிகழ்த்தி குறிப்பிட்ட நாட்களுக்குள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவன் நல்ல மக்களுடைய அந்த எண்ணத்தில் நான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில தௌஃபீக், அல்லாஹ்வுடைய ஏற்பாடின் காரணமாக இன்னென்ன விஷயங்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்லிடணும், இது மிக முக்கியமானது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்வான், ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பான். அந்த சந்தர்ப்பத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதனால சொல்றாங்க, லா அத்ரி லஅல்லஹா பைன யதை அஜலி. எனது மரணத்திற்கு முன்னால் என்னது இருக்கலாம் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த உரையின் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு வார்த்தை, அதாவது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால், நான் கனவில் கண்டேன், கஅன்ன தீகன் நகரனி ஸலாஸன். ஒரு சேவல் என்னை 3 முறை கொத்தியது போல ஒரு கனவு நான் என்ன செய்தேன், கண்டேன் அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க, யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது நான் மரணிக்க போகிறேன். அந்த கனவுடைய விளக்கமாக உமர் ரலியல்லாஹு என்ன எடுத்தாங்கன்னா, நான் மரணிக்க போகிறேன். ஏனென்று சொன்னால் கிரீடத்தோட எப்பையும் தலை குனிஞ்சிக்கிற சேவல் மட்டும்தான். கிரீடத்தோட முன்னால மேலுக்கு கிரீடம் அணிந்து யாரும் தலை குனிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் அது அணிந்து மேலே பார்க்காம கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறது இந்த சேவல் மட்டும்தான். அதனால என்ன தஃப்சீர் பண்ணாங்கன்னு சொன்னால், ஒரு அடிமையின் மூலம் நான் என்ன செய்வேன், கொல்லப்படுவேன், ஒரு அடிமையின் மூலம் நான் கொல்லப்படுவேன் அப்படின்றது போல அவருக்கு விளக்கத்தை என்ன செய்தார்கள், எடுத்தார்கள். அதன் மூலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனது மரணத்தை என்ன செய்தார்கள், விளங்கினார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் மரணத்துக்கு நெருங்குகிறேன் என்ற செய்திகள் தெரியும். தான் கொல்லப்படுவேன் என்ற செய்தியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும். தான் கொல்லப்படுவேன் என்ற செய்தியும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும். எப்படி ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் உமர்லாம் கேட்குறாங்களே, ஃபித்னாவை பற்றி கேட்குறாங்க. அவ ஃபித்னா பக்கம் நீங்கள் ஏன் அதை பற்றி கேட்குறீங்க, உங்களுக்கும் அதற்கு இடையில இன்ன பைனக வ பைனஹா பாபன் முக்லகா, ஒரு பூட்டப்பட்ட ஒரு மூடப்பட்ட கதவு இருக்கிறது, அதனால் நீங்கள் அதை பற்றி அஞ்ச வேண்டாம் பண்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அயுஃப்தஹுல் பாபு அம் யுக்ஸர், அந்த கதவு உடைக்கப்படுமா திறக்கப்படுமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், பல் யுக்ஸர், உடைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த ஃபித்னாவுடைய பாபு என்றது உமருக்கு தெரியுமா என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அவர் தான் எனக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஹுதைஃபா ரலியல்லாஹு பதில் சொல்றாங்க, எப்படி காலையில் சூரியன் வரும் என்பது நிச்சயமோ அதுபோல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் தான் அந்த கதவு என்பதும் தான் தான் அந்த கதவு என்பதும் தெரியும். அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் கொல்லப்படுவேன் என்பது தெரியும். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீத் என்று வேறு என்ன செய்திருக்கிறார்கள், பல ஹதீஸ்களில் சொல்லி இருக்கிறார்கள். அது உமருக்கு என்ன செய்யும், ஞாபகம் இருக்கும். எனவே அதாவது தனது மரணம் அதாவது நான் முறையற்ற முறையில் கொல்லப்படுவேன் என்பதை எதிர்பார்த்து தான் அவங்க என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஆனால் எந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று அவர்களுக்கு தெரியாது. அதனால
அவர்களுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்திற்கு முன்னால் என்னென்ன கடமைகள் எல்லாம் அவர் செய்ய வேண்டுமோ அவைகளை அல்லாஹ் தஆலா அவசரப்படுத்துவ இந்த உரையில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால லா அத்ரி லஅல்லஹ பைன யதை அஜலி என்று சொன்னார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தை பற்றி நாங்கள் புரிந்து கொள்கிற நேரத்தில் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். திடீர்னு சுபகுல போய் அவர் கொல்லப்படுற நேரத்தில் எதிர்பாராத ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்த மாதிரி பதறலை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதறவில்லை. காரணம் அவங்கள்ட்ட அந்த ஈமானிய அந்த எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் பொதுவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தை படிக்கிற நேரத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தில் எவ்வளோ தியாகமாக பேசினாங்க, எவ்வளோ பேணுதலாக பேசினாங்கன்றது ஒரு பகுதி. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம அப்படி சுபகுடைய நேரத்தில் குத்தப்பட்டால் நம்ம அல்லாஹ்விடத்தில் போக விரும்புகிற நிலைமையில இருப்போமா, ஏன் இவ்வளோ அவசரமாக குத்தப்பட்டோம்ன்ற நிலைமையில இருப்போமா? அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் இன்றைக்கு வரக்கூடிய சுபகுகளை மரணிக்கிறதுக்கு ரெடி இல்லை. ஒரு 90% ஏன் நாளைக்கு மறுநாள் மரணிக்க ரெடி, இன்றைக்கு மரணம். ஏன் இன்றைக்கு போய் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எந்தெந்த கடன் எழுதணும், யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன அமானிதங்கள் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு சான்ஸ் விட்டு அதுக்கு அடுத்த நாள் கொல்லப்பட்டேன்னா கொஞ்சம் என்ன செய்யலாம், ஏதாவது செய்யலாம் அப்படின்னு. ஏன் ஒரு நாள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறோம்? நம்ம எப்பையும் எந்த நேரமும் மறுமையை எதிர்பார்த்து இல்லை. எப்படி இருக்கிறோம் தெரியுமா? ஒரு ஞாபகம் வந்தால் மட்டும் மறுமையை எதிர்பார்த்துக்கிறது. அதுவும் எப்படி முழுமையான கணக்கோட நிற்கிறதெல்லாம் இல்லை. கொஞ்சம் கணக்கை பார்த்துக்கணும், கடன்களை கொஞ்சம் எழுதிக்கணும், அமானிதங்களை கொஞ்சம் பதிஞ்சு கொள்ளணும், அநியாயங்களை கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும், இன்றையிலிருந்து கொஞ்சம் இறைவன்ட்ட தௌபா செய்து கொள்ளணும், அப்படின்ட்டு தான் நம்ம நிற்போம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்படுகிற நேரத்தில் அவருக்கு ஒரே ஒரு கவலை தான், என்ன குத்தியவன் யார், அவ்வளவுதான். அது மட்டும் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த ஒரு கவலை. மற்ற கவலை, நான் ஏன் குத்தப்பட்டேன், நான் எப்படி குத்தப்படலாமா, எவ்வளோ நான் நேர்மையாக ஆட்சி செஞ்சேன், மக்களோட எவ்வளோ நல்லா நடந்தேன், இப்படி இருந்து நான் குத்தப்பட்டுட்டேனே என்ற எந்த அங்கலாய்ப்பும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குத்தப்பட்ட நேரத்தில் இருக்கவில்லை. அவன் முதலாவது நஃப்சியத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மனோநிலை அப்படி இருக்க காரணம் என்ன? வாழ்க்கை, அவங்க வாழ்ந்த முறை, அவருடைய இயல்பு, அவர் அதை எதிர்பார்த்து இருந்தது, அவங்க அதுக்கு மரணத்துக்கு ஏற்கனவே தயாரான நிலையில் இருந்தது. இதுதான் மிக முக்கியமான காரணம். மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறார்களோ அவருடைய சந்திப்பை அல்லாஹு தஆலா விரும்புவான். அப்ப நாம எப்பொழுதும் ஒரு முஃமினாக இருந்தால் அப்ப நம்ம எப்பயும் மரணத்தை என்ன செய்யணும், எதிர்பார்த்து இருக்க வேண்டும். எதிர்பார்த்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கையுடைய தர்த்தீப் எப்படி இருக்க வேண்டும், ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எப்படி இருக்கணும். அல்லாஹு தஆலா தனது அவன் பக்கம் நாம விட்ட குறைகளை சில பொழுதுகள் மன்னிக்க வாய்ப்புண்டு. ஆனால் அடியார்கள் மன்னிக்காது விட்டால் அவர்களுக்கு செய்ய வேண்டியது அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அதில் மிக முக்கியம் கடன், மபாலிம், மற்றவர்களை பற்றி நம்ம செய்த அநியாயங்கள், முதலாவது கடன் மிக முக்கியம். ஷஹீதாக இருந்தாலும் கூட என்னது, அந்த கடன் மன்னிக்கப்பட மாட்டாது. அப்ப அட்லீஸ்ட் நம்ம கொடுத்திருக்கணும் அல்லது எழுதியிருக்கணும், எழுதியாவது இருக்கணும். நமது வராசத்துக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும், நம்ம வரசாக்களுக்கு நமது வாரிசுகளுக்கு என்ன தெரியும், அவங்க சொத்தை பிரித்து சொந்தமாக எடுத்துட்டு போவாங்க. எங்களுடைய ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுக்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிக்காது. அவர்கள் நிச்சயமாக தந்தையுடைய கடன் என்று இருந்தால் அவங்க கொடுக்க போறாங்க. அதனால இயன்ற அளவுக்கு நம்ம மரணத்துக்கு என்றைக்கும் தயாராக இருந்தால் தான், எந்த நிமிடம் நம்ம கொல்லப்பட்டாலும் மரணித்தாலும் என்னது நடந்தாலும், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஆக்சிடென்ட் நடக்கிறது தானே, திடீர்னு நடக்கிறது. நடந்தேன்னு சொன்னா அந்த நிமிடம் நமது சொந்தங்களும் பந்தங்களும் நமது ஆரோக்கியத்துக்கு, நமது அதாவது நோயை குணப்படுத்துறதுக்கு, நமக்கு பட்ட அந்த வேதனையை குணப்படுத்துறது தான் முயற்சி எடுத்திருப்பார்களே ஒழிய, ஆனால் உங்களுடைய முழு எண்ணமும் எப்படி, நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் என்ன ஓடிக்கின்றிருக்கும், நான் மரணிச்சா இப்போ என்ன அப்படின்ற பகுதி தான் ஓடிக்கின்றிருக்கும். அதுக்கு எப்பொழுது நம்ம தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மரணம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. இதுதான் முதல் செய்தி. அதில் கிடைக்கக்கூடிய முதல் பகுதி, எந்த நிமிடமும் ஒரு ஹலீஃபாவாக இருந்து கொண்டு அவர் எப்படி தயாராக இருந்தார், ஒரு ஹலீஃபாவாக இருந்து கொண்டு இவ்வளவு பொறுப்புகளோடு இருந்து கொண்டு எப்படி தயாராக இருந்தார் என்பதை பாருங்க. தயாராக இருந்தார் என்பதற்கு இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, மரணிக்க அவர் கொல்லப்படுற நேரத்தில் அங்கலாய்க்கவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த அவர் கொல்லப்பட்டு கொண்டு வைக்கிறாங்களே அந்த நிமிடம் அவர் சொன்ன வசியத்துக்கள், என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி நடந்து கொள்ளணும், என்னென்ன மாதிரி பண்ணணும், அது ஒரு ஆட்சி, ஒரு சாம்ராஜ்யத்துக்குரிய திட்டத்தை அப்படியே சொல்ற அந்த இடத்துல. அப்படின்னா என்ன, எல்லாம் ரெடியா இருக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரணமாக சொல்லி முடியலுமா, ஒரு சாம்ராஜ்யத்தையே நீங்க எப்படித்தான் இதுக்கு பின்னால நிர்வகிக்கணும் என்பதை ஒரு வசியத்தாக அவருக்கு சொல்ல முடிகிறது என்றால் எதிர்பார்த்திருக்கிறார் என்பதை ஒரு வசியத்தாக அந்த மரண வேலையை சொல்ல முடிகிறது என்றால், இல்லாட்டி எப்படி சொல்லிருக்கணும் தெரியுமா, உங்களுக்கு எது நலவோ அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கிட்டு போங்கன்னா சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முழுமையாக இந்த கொலை ஏன் நடந்தது கூட வழங்கப்படுத்துற, ஏன் நடந்தது தெரியுமா, இப்படி ஏன் செஞ்சீங்க தெரியுமா, இப்படி ஏன் நடந்தது தெரியுமா என்று முழுமையாக என்ன செய்யறாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்தினார்கள். இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியில் 3200வது இந்த இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே
அதாவது அம்ர் இப்னு மைமூன் அவர்கள் சொல்கிறார்கள் قال رأيت عمر بن الخطاب رضي الله عنه قبل أن يصاب بأيام بالمدينة وقف على حذيفة بن اليمان وعثمان بن حنيف. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவதற்கு முன்னால அதாவது மதீனாவிலே ஹுதைஃபத் இப்னுல் யமான் உஸ்மான் இப்னு ஹுனைஃபையும் சந்தித்து பேசியதை நான் கண்டேன். அம்ர் இப்னு மைமூன் சொல்றாரு, உஸ்மான் இப்னு ஹுனைஃப், ஹுதைஃபத் இப்னுல் யமான், இந்த ரெண்டு நபித்தோழர்களையும் மரணிப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்கால பேசுறார். என்ன சொல்றாருன்னா, قال كيف فعلتما اتخافان ان تكونا قد حملتما الارض ما لا تطيق. அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஈராக்குக்கு அனுப்பியிருந்தார் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். அங்க ஜிஸியா எடுக்கிறது, ஹராஜ், அங்க வருமானங்களை அவங்கள்ட்ட இருந்து அந்த வரிகளை எடுக்கிறது, இதற்காக வேண்டி அனுப்பியிருந்தார். அப்போ உமர்லாம் கேட்குறாங்க, நம்ம அந்த மக்கள் மீது அவர்களால் தாங்க முடியாததை சுமத்தி விட்டோம் என்று நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உமர்லாம் என்ன சிந்தனை பாருங்க. அதாவது அந்த மக்கள் மீது நம்ம அவர்களால் முடியாதது ஒன்றை சுமத்தி விட்டோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் அவர்கள் மீது சொல்லாம பூமிக்கு சுமத்தி விட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட நேரத்தில் காலா இல்லை, ஹம்மல்நாஹ அம்ரன் ஹிய லஹு முத்தீகா, முடிஞ்சதை தான் அவர்கள் மீது நாங்கள் சுமத்தி இருக்கிறோம், முடியாதெல்லாம் என்ன செய்யவில்லை, சுமத்தவில்லை. மாஃபிஹா கபீரு ஃபதுல், அதே நேரம் அதில் பெரிய ஒரு பைத்துல் மாலுக்கு பெருசாக கூடணும்னு ஒன்றும் இல்லை. அதில் பைத்துல் மாலுக்கு பெரிதாக மாலகா கபீரு ஃபதுல், பெரிய சிறப்பு இல்லை அதுக்கு. அப்போ என்ன அதிக ஒரு பெரிய அளவு அமௌண்ட் அதை என்ன செய்யலை, கூட்டவில்லை அப்படின்றாங்க. கால உந்துரா அன் தகூனா ஹம்மல் துமல் அர்த மாலா துத்தே, பார்த்துக்கங்க, முடியாத நம்ம சுமத்தி விட்டோம் தெரியாது என்று மறுபடி சொல்றாங்க. கால கால அல்ல, அவர்கள் திருப்பி என்ன பதில் சொல்றாங்க, இல்லை அப்படி எதுவும் நம்ம ஈராக் மக்களுக்கு என்ன செய்யலை, சுமத்தவில்லை. ஃபகால உமர், அப்போ உமர்ல அவங்க சொல்றாங்க, لئن سلمني الله لأدعن أرامل أهل العراق لا يحتجن إلى رجل بعدي أبدا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லஇன் சல்லமணி அப்படின்னா அல்லாஹ் தஆலா என்னை சாந்தியாக கொஞ்சம் காலம் வாழ வைத்தான் என்று சொன்னால், அந்த இதுக்கு செய்திக்கு வந்து கொண்டு வராங்க. லஇன் சல்லமணி அல்லாஹ் தஆலா கொஞ்சம் எனக்கு காலம் அவகாசம் தந்தான் என்று சொன்னால், லஅதஅன்ன அராமில அஹ்லில் இராக் லா யஹ்தஜ்ன இலா ரஜுலின் பஅதி, எனக்கு பின்னால் இன்னொரு ஆண்மகனின் பக்கம் போகாத அளவில் அந்த விதவை மக்களுக்கு நான் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வேன். அப்படின்னா என்ன, நான் ஹலீஃபாவாக இருந்து அவங்களுக்கு பொருளாதாரம் எப்படி கொடுப்பேன் என்று சொன்னா, இதுக்கு பின்னால இன்னொருவர் அவங்களுக்கு தேவை கிடையாது, பணத்துக்கு மரணம் வரைக்கும் அவங்களால என்ன செய்ய முடியும், அந்த பணத்தை வைத்தே வாழ முடியும், அந்த அளவுக்கு அவர்களுடைய பொருளாதார விஷயங்களை நான் கவனிப்பேன் அப்படின்னு உமர் சொல்றாங்க. யாரை கவனிக்கிறாங்க, அராமில அஹ்லில் இராக். உமர் ரதி எங்க இருக்கிறாங்க, மதீனால இருந்து கொண்டு ஹலீஃபாவாக இருந்து எதை பத்தி யோசிக்கிறாங்க, ஈராக்கில் உள்ள ஏழைகளை பத்தி அல்ல, விதவைகளை பற்றி. அங்குள்ள விதவை மக்களுடைய வாழ்க்கையுடைய பொருளாதாரம் மரணம் வரைக்கும், இதுக்கு பின்னால எந்த ஹலீஃபா வந்தாலும் கூட பணத்தை பத்தி என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன் அப்படின்னு என்ன செய்யறாரு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். கால அம்ர் இப்னு மைமூன் சொல்றாரு, ஃபமா அத்தத் அலைஹி இல்லா ராபிஅ ஹத்தா உஸீப், 4 நாட்கள் போகல கொல்லப்பட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்லி 4 நாட்கள் போகவில்லை, கொல்லப்பட்டார்கள். அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இந்த வார்த்தை சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் அவங்களை கவனிப்பேன்னு சொல்லல, ல இன் சல்லமனி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு அவகாசம் தந்தால், கொஞ்சம் காலம் வாழ வைத்தால், அப்படி என்றது நல்ல மக்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உணர்வில் அஜல் நெருங்கி விட்டதோ என்கின்ற அந்த மனோநிலை என்ன செய்கிறது, அவருக்கு ஏற்படுகிறது என்பதை குறிக்கத்தான் அம்ர் இப்னு மைமூன் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, கால இன்னி லகாயிமும் மா பைனி வ பைனஹு இல்லா அப்துல்லா இப்னு அப்பாஸ் கதாத உஸீப், அதாவது சுபஹுடைய நேரம் சொல்றாரு. அம்ர் இப்னு மைமூன் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறவர். அவர் சொல்றாரு, அதாவது நான் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நாள் காலையில் கொல்லப்பட்டார்களோ அந்த நாளில் எனக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இடையில அப்துல்லா இப்னு அப்பாஸ் தவிர வேற யாரும் குரோஸாக என்னது இல்லை, அவ்வளவு நெருக்கமா நான் என்ன செய்தேன், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்துல நான் இருந்தேன். வகான இதா மர்ர பைன ஸஃபைன், எப்பொழுதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவிக்க வருகிற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதாவது ஒவ்வொரு சஃப்புக்கு இடையாலும் நடந்து போவாங்க, ஒவ்வொரு சஃப்புக்கு இடையாலும் நடந்து செல்வார்கள். கால இஸ்தவு அப்படின்வாங்க, இஸ்தவு என்று சொல்லுவாங்க, அப்படின்னா நேராக நடந்து கொள்ளுங்கள். இது ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஒன்று, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இமாமாக நின்றுட்டு எல்லாரையும் 2 சஃபை பார்ப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.
அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி வருவாங்களே தொழுவிக்கிறதுக்கு, பின்னால இருந்து வருவார். அப்படி வார நேரத்தில் என்ன செய்வாங்க, சஃப்புகளை சரி செய்து கொண்டே உள்ளே வருவார்கள். இஸ்தவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இஸ்தவுன்னா நீங்க என்ன செய்யுங்க, நேரா நில்லுங்க. இஸ்தவு இன்றைக்கு இஸ்தவுன்ற வார்த்தையை பரக்கத்துக்காக சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இஸ்தவு இஸ்தவு பக்கத்தில் உள்ளவனே காலை ஒட்டிருக்க மாட்டான், ஆனா இஸ்தவு இஸ்தவுன்னு தக்பீர் கட்டிடுறது. அவன் ஒட்டினாலும் சும்மா சொல்றது. இஸ்தவுன்னு சொல்றது வந்து தொழுகைக்கு முன்னால வந்து எப்ப எதுக்கு சொன்னா தெரியுமா, காலை அந்த மாதிரி சேர்த்து நேரா நிக்க வைக்கிறதுக்கு தான் சொன்னா. அந்த வார்த்தையை சும்மா சொல்றது என்னது சுன்னா இல்ல, சும்மா எப்படி ஆயிருந்தாலும் சொல்லணும் அப்படின்றது சுன்னா இல்ல. அது எப்படி சொல்லணும்னா, இப்ப இது எப்படி ஆகிட்டா ஊர் மக்களே திரண்டு சுபகுல பள்ளியில இருந்து அஸ்ஸலாத்து கைரும் மினன்னு சொல்லாம இருக்கலாமா, சொல்லதான் ஆகணும். அது வந்து என்ன, அது வந்து சுன்னால உள்ளது. அந்த மாதிரி இஸ்தவு ஆயிடுச்சு. இஸ்தவு அப்படி அல்ல. இஸ்தவுன்ற வார்த்தையில் நம்ம எந்த வார்த்தையும் சொல்லலாம். சவ்வு சுஃபுக்குன்னு சொல்லலாம், இஸ்தவுன்னு சொல்லலாம், சுத்துல் ஹலல்னு சொல்லலாம், எதுவும் சொல்லலாம். ஆனா நோக்கம் எப்படி இருக்கணும், தமிழ்லையும் சொல்லலாம். கால்களை என்ன செய்யுங்க, நேர்படுத்துங்க. அது அரபுல தான் சொல்லணும், எந்த கடமையும் இல்லை. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஃப்புகளை சரி செய்து கொண்டு வராங்க. ஹத்தா இதா லம் யர ஃபீஹின்ன ஹலலன், எந்த ஒரு ஹலலையும் காணவில்லை, எந்த ஒரு இடைவெளியையும் காணாத பொழுது தகத்தம ஃபகப்பர, முன்னுக்கு போனாங்க, தக்பீர் சொன்னார்கள். எப்ப போனாங்க முன்னுக்கு, ஹத்தா இதா லம் யர ஃபீஹி ஹலலன், எந்த ஒரு இடைவெளியும் காணாத பொழுது முன்னுக்கு தகத்தம வகப்பர போனாங்க. வருப்பமா கரஅ சூரத்த யூசுப் அவின் நஹல் அவ் நஹ்வு தாலிக், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சுபகிலே சில பொழுதுகளில் சூரா யூசுப் ஓதுவார்கள், சில பொழுதுகளில் சூரா நஹல் ஓதுவார்கள், அல்லது அது போன்ற சூறாக்களை ஓதுவார்கள். எதற்காக அப்படி ஓதுவார்கள் என்று சொன்னால், ஃபிர் ரக்அத்தில் ஊலா, முதலாவது ரக்காத்தில் ஓதுவார்கள். எதற்காக ஓதுவார்கள் தெரியுமா, ஹத்தா யஜ்தமி அன்னாஸ், மக்கள் வந்து சஃப்ல வந்து எல்லாரும் தொழுகையில முதலாவது ரக்காத்தில் சேரும் வரைக்கும் ஓதுவார்கள். அவ முதலாவது ரக்காத்தில் சேரணும். இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா, முதலாவது ரக்காத்தை நேரத்தோட வந்தவர்களும் சுருக்கமா ஓத மாட்டாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு ஆக்கிக்கிறாங்க. உமர்ல என்ன செய்யறாங்க, பின்னால வரவங்களும் சேர்றதுக்காக அதாவது மேலதிகமா ஓதுறாங்க. இப்ப செய்திருக்கக்கூடிய இந்த அரை மணி நேரம் இகாமத் சிஸ்டம் இருக்குதானே, அந்த பாங்கு சொன்னோன்னே ஒருத்த பள்ளிக்குள்ள வருவான் பாருங்க, அவன் என்ன நினைப்பான்னு சொன்னா, குல்லு பின்னா சோதி முதலாவது ரக்காத்தையும் குல்ஹுல்லாஹுல் ஓதி ரெண்டாவது ரக்காத்தையும் முடிக்க கூடாதான்னு நினைப்பான். ஏன் நினைக்கிறான் தெரியுமா, அவன் அரை மணி நேரம் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டான், அங்க இருந்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த டைம் அல்ல இகாமத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைமை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவர் டாய்லெட் போய் அந்த தேவைகளை முடித்துட்டு வர அளவுக்கும், சாப்பிட்டவர் அதை முடிக்கிற அளவுக்கு தான் டைம் இருக்கு. ஆனா 10 நிமிடம் கூடினா 10 நிமிடம், போனா 15 நிமிடம். ஆனா இது எப்படி இருக்குது, இப்ப சுபகுல யார் லேட்டா வரானோ அவனுக்கு தான் முதல் அங்க மரியாதை, அதுக்கு தான் டைம் கொடுக்கப்படுது. அப்ப என்ன நடக்கும், நேரத்தோட வரக்கூடியவன் அவனுக்கு வேற வேற வேலைகளுக்காகலாம் வரக்கூடிய, அவன் சுபகுக்கு எப்படி எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் நான் டைமுக்கு எழுப்பி வரோன்னு நினைக்கிறவனுக்கு என்ன நடக்கும், அவனும் முதல்ல என்ன செய்வான், 2 எடுப்பான். ஒன்று பள்ளிக்கு வந்து தொழுகையை பத்தி இப்படி ஒரு உயிரோட்டம் இல்லாம போகும், அல்லது அவன் என்ன முடிவு எடுப்பான் தெரியுமா, நம்மளும் லேட்டா போவோம், நம்மளும் லேட்டா போகணும். ஆனா உமர்லாங்க என்ன செய்யறாங்க, தொழுகை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்சு வந்து சேர்றதான ஒண்ணு நோக்கம், சூரா யூசுப் ஓது, சூரா நஹ்ல ஓது, அதை கேட்டு மக்கள் இருப்பாங்களா, அவன் தொழுகை நன்மையும் இருக்குது. இதுதான் சஹாபாக்களோட ஃபிக்ஹுக்கும் எங்களுடைய ஃபிக்ஹுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம டைமிங்ல மட்டும்தான் இருப்போம், சரியா? ஆனா சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஹத்தா யஜ்தமி அன்னாஸ், மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்வதற்காக உமர் கத்தாப் என்ன செய்யறாங்க, இதை ஓதுறாங்க, சூரத்து நஹல் ஓதுறாங்க. ஏன்னா லேட்டா வர மக்களுக்கு அவதானம் கொடுப்பதற்காக. அப்ப இதை என்ன செய்யலாம், நம்ம மார்க்க தொழுகை நம்ம இருக்கக்கூடிய நன்மை தான். அப்ப அது நீட்டமா என்ன செய்யறாங்க, ஓதுறாங்கன்னு வருது. எதுல ஓதுவாங்க, ஃபிர் ரக்அத்தில் ஊலா, முதலாவது ரக்காத்திலே ஓதுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஃபமா ஹுவ இல்லா அன் கப்பர, இதான் உமர்லாங்கோட வளமை. ஆனா அன்றைய நிமிடம் ஃபமா ஹுவ இல்லா அன் கப்பர, அந்த நேரத்தில் அவர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். ஃபஸமிஅதுஹு யகூல், கொஞ்சம் ஓதிட்டு கொஞ்சம் ஓதுறாங்க. அது பின்னால அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சவுண்ட் கேக்குது, எப்படி தெரியுமா, கதலனி அவ் அகலனியல் கல்ப், அப்படின்னா என்னை ஒரு நாய் கொன்று விட்டது, அல்லது ஒரு நாய் என்னை உண்டு விட்டது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சத்தம் எனக்கு கேட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற சத்தம் எனக்கு கேட்டது. ஹீன தஅனஹு அல், அதாவது அந்த இல்ஜ் குத்தியவுடன், யார் அவன், முகைரத் இப்னு ஷுஅபாவுடைய அதாவது வேலைக்காரர், அது பின்னா டீடைல்ஸ் வரும். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த இடத்துல தொழுகையில வச்சு இதை கத்தி எடுத்து என்ன செஞ்சிடறாரு, குத்திடுறாரு, கத்தி எடுத்து குத்தி விடுகிறார். அந்த குத்துதல் நடந்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. தொழுகையில தக்பீர் கட்டுறாங்க. ஒரு ஹலீஃபா, ஏன்னா அன்றைய ஹலீஃபாக்கள் மன்னர்களுக்கு மாதிரி பெரிய செக்யூரிட்டிலாம் வச்சுட்டீங்களா ஹலீஃபாக்கெல்லாம், அவங்கள பாதுகாப்பு, அவ்வளவுதான். அப்ப குத்திடுறாங்க தொழுகையில.
அதை எப்படி கத்தி ஃபதாரல் இல்ஜு பிஸ்ஸிக்கீனின் ذات طرفين அவர் குத்தின அந்த கத்தி இருக்குதே ذات طرفين இரண்டு என்னது இரண்டு ஓரங்கள் அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா இரண்டு பக்கமும் கத்தி இந்த பக்கமும் கத்தி இந்த பக்கமும் கத்தி எங்களால என்ன செய்யலாம் குத்தலாம் இந்த கத்தியால தான் என்ன செய்றாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குத்துறான் அதுக்கு பின்னால இப்ப குத்தின உடனே அங்களுக்குள்ள மக்கள்கிட்ட ஒரு சலசலப்பு வந்து அவரை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்களே அந்த நேரத்தில் லா யமுர்ரு அலா அஹதின் யமீனன் வலா ஷிமாலன் இல்லா தஅனா வலது இடது பக்கத்தால ஓடுறான் யார் அகப்பட்டாலும் எல்லாருக்கும் என்ன செஞ்சா அதை குத்தினான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹத்தா தஅன 13 ரஜுலன் 13 பேரை குத்திட்டான் 13 பேருக்கு அன்புள்ள சகோதரர்களே உமர் ரலியல்லாஹு அவங்களோட யார் இருப்பாங்க உமர் ரலியல்லாஹு பின்னால தொழுறண்டா யார் தொழுவாங்க மிக நெருங்கிய நபித்தோழர்கள் தான் தொழுவார்கள் நெருங்கிய நபித்தோழர்கள் தொழுவார்கள் அப்ப அந்த நிமிடத்தில் மிக முக்கியமான அதாவது நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க அதுல குத்தப்பட்டார்கள் டீடைல்ஸ் என்ன செய்யல இவர்கள் தாண்டு வரல இந்த நேரத்தில் அதாவது மாத்த மின்ஹும் சபா 7 பேர் அதுல மரணித்தார்கள் 17 பேர் குத்தப்பட்டாங்களே அதுல 7 பேர் மரணிச்சாங்க மொத்தம் 7 பேர்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்து 8 பேர் என்ன செய்திருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்போ ஒரே சுபகுல 8 பேர் என்ன செய்றாங்க அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட கலீஃபா உட்பட முக்கியமான ஆலோசகர்கள் என்ன செய்றாங்க அந்த இடத்தில் கொல்லப்பட்டார்கள் அதுக்கு பின்னால அதாவது ஃபலம்மா ரஆ ذلك رجل من المسلمين இப்படியே போறதை கண்ட உடனே முஸ்லிம்கள்ல தொழுது கொண்டிருந்த ஒருவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அதாவது தரஹ அலைஹி புர்னுசன் தனது புர்னுஸை தூக்கி அவர் மேல போட்டான் தரஹ அலைஹி புர்னுசன் புர்னுஸை தூக்கி அவருடைய மேல போட்டான் புர்னுஸை மேல போடுறேன்னு சொன்னா இந்த புர்னுஸுக்கு தமிழ் உலகத்துல ஒரு கருத்து சொல்றாங்கன்னா தொப்பி புர்னுஸ்ன்றது தொப்பி புர்னுஸை போட்டு எப்படி பிடிக்கிறது தொப்பியை போட்டு என்ன செய்யலாது பிடிக்க இயலாது புர்னுஸ் என்று சொன்னா தொப்பி தான் தொப்பியோடு நம்ம ரெயினிங் கோட் அந்த ரெயினுக்கான போடும் மலைக்கு போடுவோம் குளிர்கா போடுறோமே இந்த அதாவது ஸ்வெட்டர் அது மாதிரி எனது கெப்போடு இதான் எனது புர்னுஸ் அதை எடுத்து என்ன செய்யறாரு சுபக நேரமா அதை எடுத்து என்ன செய்யறாரு மேல போட்டுறா போட்டா என்ன செஞ்சிடும் கவர் பண்ணிடும் அந்த நிமிடத்தில் நம்மளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு விளங்கின உடனேயே ஃபலம்மா தன்ன லைஜு அன்னஹு மஅஹூது நஹர நஃப்ஸஹ் நான் இப்ப அகப்பட போறேன் என்று புரிந்த உடனேயே தன்னைத்தானே அறுத்து தற்கொலை செய்து கொண்டான் நஹர நஃப்ஸஹ் தன்னைத்தானே அறுத்து அதாவது தற்கொலை செய்து கொண்டார் நஹர அந்த அதாவது அவன் தன்னை தப்பிக்கிறதுக்காக அப்படி என்ன செய்தான் செய்து கொண்டான் அப்ப அன்புள்ள சகோதரர்களே இந்த நேரத்தில் வதனாவல உமரு யத அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபகத்தம உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மத்தியில் தொழுகையிட இருந்த அந்த மரியாதை இருக்குதானே இன்றைக்கு தொழுவோர்களுடைய மனதில் கூட அது இல்லை அதிகமாக தொழுகின்றவர்களுடைய மனதில் கூட அது இல்லை சாதாரண ஒரு கோளுக்காக தொழுகை விட்டுருவாங்க சாதாரண கோளுக்காக தொழுகை விட்டுருவாங்க பெரும்பாலும் சைலன்ஸ்ல போட்டுறாங்க தானே நீங்க கண் முன்னால சிலரை பார்த்திருப்பீங்க இம்பார்ட்டன்டான கோளை தொழுகை விட்டு அப்படி போன் எடுத்துட்டு போயிடுவாங்க சர்வசாதாரணமா போறதை என்ன செய்யலாம் பாருங்க ஜும்மா நடந்துகிட்டு இருக்கும் ரிங் பண்ணோடனே பார்ப்பாங்க தேவையில்லாத கூட பேசாம இருந்துரு தேவையான ஜும்மா விட்டு என்ன செஞ்சிடுறது வெளியே போய் ஆன்சர் பண்றது இதான் ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்றுகை இடப்பட்டு யார் முற்றுகை இட்டார்களோ அவர்களுடைய தலைவர் மதீனாவிலே தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால தொலைவா அப்படி என்று சொல்லி கேட்கிறாங்க கேட்டதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள் அஸ்ஸலாத்து அஹ்ஸனு மா யஅமலுன் நாஸ் தொழுகை இருக்கிறதே மக்கள் வாழ்க்கையில் செய்வதிலேயே அழகான ஒரு செயல் அதனால அவர்களுக்கு பின்னால தொழுங்க அவர்களுக்கு பின்னால தொழுங்க உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்படக்கூடிய நேரம் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறான் பாருங்க கொல்லப்படுறாரு கொல்லப்பட்டு 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதே நேரம் என்னது இப்படி பள்ளியில ரத்த கலரி மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னால் வதனாவல உமர் யத அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபகத்தம கீழே உழுவுற அந்த நேரத்தில் அந்த வேதனை நேரத்தில் அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபோட கையை பிடித்து அப்படியே முன்னுக்கு தள்ளி விட்டாங்க தொழுவீங்கன்னு சொன்னாங்க என்ன செஞ்சாங்க முன்னாள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை முன்னால தள்ளி விட்டார்கள் தொழுவிக்குமாறு என்ன செய்தார்கள் முன்னால தள்ளிட்டாங்க அப்படின்னா என்ன தொழுகை கண்டினியூ ஆகணும் உமர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டிருக்கிறான் தொழுகைக்காக அவரை முற்படுத்தினார்கள் அந்த நேரத்தில் ஃபமையலி உமர் ஃபகதர அல்லதீர் அரா நான் எதை கண்டனோ அதை உமர் ரலியல்லாஹுக்கு பின்னால் இருந்தவங்க கண்டாங்க ஒரு 3-4 வரைக்கும் என்ன செய்திருப்பார்கள் கண்டிருப்பார்கள் ஆனால் தொழுகை அப்படி இருக்கல பள்ளி முழுமையாக கிரௌடாக இருந்தது என்ன அது அந்த சஹாபாக்களுடைய காலத்து சுபக நேரம் எங்களது காலத்து சுபக நேரம் அல்ல அதனால பள்ளி முழுமையாக என்ன செய்யும் கிரௌடாக இருக்கும் இதனால வஅம்மா நவாஹில் மஸ்ஜித் ஃபஇன்னஹும் லா யத்ரூன் பின்னால இருந்தவங்க அந்த ஓரங்கள்ல இருந்தவங்களுக்கு என்ன நடந்ததே தெரியாது என்ன முன்னால நடந்ததுன்றதே அவர்களுக்கு தெரியாது
அந்த மாதிரி நேரத்தில் அதாவது அன்னஹும் கைர அன்னஹும் ஃபகது சௌத உமர், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உமர்ல அவங்களோட சவுண்ட் வரல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சப்தம் வரவில்லை. வஹும் யகூலூன சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அவங்க பின்னால என்ன சொன்னாங்கடா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னாங்க. அதாவது திருத்தி கொடுப்பது போல, அங்க ஒரு பிழை நடந்ததை உணர்த்துவது போல அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. முன்னால் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் கேட்கிறேன், ஒரு பள்ளியில் முன்னால இமாமாக நின்ற உமர் போன்ற ஒரு ஆள் கொல்லப்படுகிறாரு, பின்னால அந்த செய்தி போகாத அளவுக்கு யாரால முன்னால பதறாம இருக்க முடியும்? முன்னால் உள்ள பதட்டம், அவங்களுடைய பதட்டத்துடைய அளவு இவ்வளவு. இந்த தொழுகைக்கு தான் அங்க முதல் ப்ரையாரிட்டி இருந்திருக்குது. அதனாலதான் பின்னால் உள்ள மக்களுக்கு என்ன செய்யல, எந்த சத்தம் வழங்கல, யாரும் ஓடவில்லை, யாரும் பதறவில்லை, யாரும் வெறுண்டோடவில்லை, எதுவுமே என்ன செய்யல, அங்க நடக்கல. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், டோட்டல் மஸ்ஜிதுக்கு என்ன செய்திருக்கும், தெரிந்திருக்கும். ஆனா அப்படி நடக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, ஃபஸல்லா பிஹிம் அப்துர் ரஹ்மான் ஸலாத்தன் ஹஃபீஃபா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் லேசான ஒரு தொழுகை தொழுவித்தார்கள். மிக இலகுவாக என்ன செய்தார், மிக சுருக்கமான நேரத்துக்குள்ள என்ன செய்தார்கள், தொழுவித்தார்கள். அதுக்கு பின்னால ஃபலம்மன் ஸரஃபு கால, தொழுகை எல்லாம் முடிந்தவுடன் கால இப்னு அப்பாஸ், யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸே உன்துர் மன் கதலனி, என்ன கொண்டவர் யாருன்னு பாருங்க, என்னை கொண்டவர் யாருன்னு பாருங்க. அப்ப அந்த நேரத்தில் ஃபஜால சாஅத்தன், கொல்லப்பட்ட ஒரு பெரிய அறிமுகமான ஒரு ஆள் இல்லையே, அதனால் கொண்டவர் பெரிய ஒரு அறிமுகமான அல்ல. ஃபஜால சாஅத்தன், கொஞ்ச நேரம் போய் அவரை பார்க்கிறார். பார்த்தா அந்த நேரத்தில் பார்த்தா அவருக்கு விளங்குது. சும்மஜா வந்தார். ஃபகால குலாமுல் முகீரா, முகீராவுடைய வேலைக்காரர், முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வேலையாளாக பணியாளாக இருந்தவர் தான் அவங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றார். கால அஸ்ஸனா, முரள கேட்கிற அஸ்ஸனா, அவரிடத்துல இருந்த அந்த அந்த கைவேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தாரே அவர் தானா அப்படி என்று காலனம் கால காத்தலஹுல்லாஹ், அல்லாஹ் அவனை சபிப்பானாக, அல்லாஹ் அவனை அழிப்பானாக. லக்கது அமர்து பிஹி மஅரூஃபன், அவனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருந்தேன். அவனுக்கு ஒரு நல்ல, பாருங்க யாரெல்லாம் கவனம் எடுத்துக்கிறாங்க உமர் இப்னு கத்தாப், அவனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் அவருடைய எஜமானிடம் சொல்லி வந்திருந்தேன். அவனுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் என்பதற்காக நான் ஒரு முயற்சி எடுத்து வந்திருந்தேன். இப்படி நடந்தால் அப்படி சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யஜ்அல் மீததி பியதி ரஜுலின் யத்தஇல் இஸ்லாம், இஸ்லாம் என்று தன்னை வாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய கையால் எனது மரணத்தை ஆர்க்கவில்லையே, அதற்கே அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒரு முஸ்லிமுடைய கையால் எனது மரணம் வரவில்லையே, அதற்கு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார். அப்படி என்றா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய என்ன அந்த வசனத்துடைய பின்னணி என்ன தெரியுமா, நான் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்துடைய ஆட்சியாளர். யாரும் அதிருப்தியில கொள்றதாக இருந்தால் பெரும்பாலும் அது ஒரு முஸ்லிமாக தான் இருக்கும். அதிருப்தியில கொள்றது, கொள்கைக்காகவோ உமர் போன்றவர்களுடைய ஆட்சியை விரும்பாமலோ கொள்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதிருப்தியில கொள்றது என்று சொன்னால், எனக்கு ஒரு வேலை நடக்கல, என்னை கவனிக்கல, எனது வறுமையை பார்க்கல, இதற்காக வேண்டி கொள்றதாக இருந்தா அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கும். ஆனா மற்றபடி காபிர்கள் ஆட்சியில இருந்தா, என்னதான் இஸ்லாம் நீதி செலுத்தி விட்டாலும் அவங்க எப்படி பார்க்க போறாங்க, என்ன இருந்தாலும் முஸ்லீம் ஆட்சி தானே, எங்களை அடக்கி வைக்கிறதாகத்தான் என்ன செய்வாங்க, பார்க்க போறாங்க. இப்ப இஸ்லாமிய ஆட்சியில இருந்தா முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு அந்த பார்வை கொஞ்சமாவது என்ன செய்யும், இருக்கும். என்ன காரணம், இஸ்லாமிய சமுதாயம் எதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கும் என்று சொன்னா, இது முஸ்லிம்களும் புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய ஆட்சி ஒன்று வந்தால் அவர்களுக்கு பகிரங்கமாக மத ஆலயங்கள் கட்ட அனுமதி இருக்காது, அவர்களுக்கு பகிரங்கமாக வணக்கஸ்தலங்கள் கட்ட அனுமதி இருக்காது, சிலை வைக்க அனுமதி இருக்காது, ஆபாசமாக போக அனுமதி இருக்காது. ஆடைகள் எல்லாம் என்னது, எப்படி முஸ்லிம் பெண்களுக்கு என்ன கவர் பண்ணி போகணும் அதே கவர் தான் என்ன செய்யும் அவர்களுக்கு இருக்கு. அப்ப என்ன நினைப்பாங்க, மத ரீதியாக எங்களுக்கு அழுத்தம் நினைப்பாங்க. ஆனால் இஸ்லாத்துடைய பார்வை அதல்ல. எந்த சொந்த நாட்டில் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமுக்கு என்ன நீதி எப்படி நேர்மையாக கிடைக்குமோ அதே நீதி அவர்களுக்கு கிடைக்கும். அங்கதான் இஸ்லாம் என்ன செய்யும், மிக முக்கியமான இடத்துல நிற்கும். நீதி விஷயத்தில் எப்படி ஒரு முஸ்லிமுக்கு என்ன சட்டம், எப்படி நீதி வழங்கப்படணுமோ அதே மாதிரியான சம அளவிலான நீதி அவன் என்ன செய்யலாம். முஸ்லிம் என்பதற்காக இவன் முற்படுத்தப்பட மாட்டான் என்பதை சர்வசாதாரணமாக அவனால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். அந்த அவன் சுதந்திரமாக இருக்க முடியும். ஆனா இயல்புலையே எதை காட்டுவாங்க, அதை காட்ட மாட்டாங்க. மத திணிப்பு அப்படின்னு வேறொரு பக்கத்தை காட்டுவாங்க. காட்டி
வெறுப்பு உண்டாக்குவாங்க. அதனால உமர் அவங்க என்ன விரும்பினாங்கன்னு சொன்னா, நான் எல்லாரும் கடமையை சரியா செய்திருக்கிறேன், அதனால அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லிமுடைய கையால் இருந்த மரணத்தை என்ன செய்யல, ஆக்கவில்லை. ஒரு காஃபிருடைய கையால் இருந்த மரணத்தை ஆக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒரு முஸ்லிமுடைய கையால மரணம் அப்படின்னா ஃபித்னா இல்ல. உமர் என்ன பார்க்கறாங்க தெரியுமா? ஃபித்னா இல்ல. ஃபித்னானா முஸ்லிமை கொலை செய்யறது. இங்க அந்த ஃபித்னா என்னது இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். புகழ்ந்து விட்டு சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் பார்த்து சொல்றாங்க, பாருங்க இந்த கொலை ஏன் நடந்தது, அது பின்னணி சொல்றாங்க. கது குன்த அன்த வ அபூக துஹிப்பானி அன் தக்ஸுரல் உலூஜு பில் மதீனா. நீங்களும் உங்களோட தந்தையும், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸே, நீங்களும் உங்களோட தந்தையும் மதீனாவில் இந்த மாதிரியான அடிமைகள் அதிகரிப்பதை நீங்க விரும்பி இருந்தீங்க. மதீனாவை உமர்லாங்க என்ன விரும்பினாங்கன்னு சொன்னா, அடிமைகள் இல்லாம இருக்க விரும்பினாங்க. மதீனாவுடைய தலைநகரை அப்படி வைத்துக் கொள்ளலாம், அப்பதான் என்ன செய்யாது, ஒரு பாதுகாப்பான ஒரு கேந்திர ஸ்தலமாக அது அமையும் என்பதற்காக உமர்லாம் அப்படி விரும்பினாங்க. ஆனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸும் இப்னு அப்பாஸ் அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நீங்க நிறைய அடிமைகள் இருக்கணும், வேலைக்காரர் இருக்கணும் நீங்க விரும்பினீங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்பி சொல்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் அதுல அதாவது வகானல் அப்பாசு அக்தர்ஹும் ரகீகன், மதீனாவிலே அதிகமான அடிமைகளோடு இருந்தவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனாவிலே அதிகமான அடிமைகளோடு இருந்தவர்கள் அப்பாஸ். ஆனா உமர்லாம் அதை என்ன செய்யல, விரும்பவில்லை. ஃபகால இன் ஷிஅத ஃபஅல்து, உடனே சொன்னார் அப்துல்லாஹ், நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா நான் திருப்பி என்ன செய்திடுறேன், அதை அந்த மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வருகிறேன். அப்ப உமர்லாம் அங்க சொல்றாங்க, அதாவது கதப்த எப்படி சொல்றாங்க, இன் ஷிஅத கத்தல்னா, நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுத்து விடுவோம், இந்த மாதிரி செஞ்சதுனால அவர்களுக்கு எல்லோருக்கும் மரண தண்டனை கொடுத்து விடுவோம். அப்ப சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கால கதப்த, பொய் சொல்றீங்க, செய்ய இயலாது. இப்ப ஏன் செய்யலாது, எல்லாரும் காஃபிரா இல்லை, இப்ப உள்ள வந்துட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனா அடிமை தான், விடுதலை கொடுக்கும் வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அடிமைதான். அடிமையாகிறது இஸ்லாத்துல இல்லாததுக்காக வேண்டிய இல்ல, முஸ்லிமா இருந்தாலும் அடிமையா இருந்தா என்னது, அடிமைதான். அப்ப அந்த அடிப்படையில் சொல்றாங்க உமர், கதப்த, போய் சொல்றீங்க. பஅதமா தகல்லமு பிலிசானிக்கும், உங்களோட வார்த்தையை கொண்டு உங்களோட மொழியை பேசி விட்டார்கள். வஸல்லு கிப்லத்தக்கும், உங்களோட கிப்லாவை நோக்கி தொழுது விட்டார்கள். வஹஜ்ஜு ஹஜ்ஜக்கும், நீங்க செய்யற மாதிரி ஹஜ்ஜும் செய்து விட்டார்கள். திருப்பி எப்படி கொலை செய்வீங்க, எப்படி மரண தண்டனை கொடுப்பீர்கள்? அப்ப நீங்க இங்க என்னதான் இருந்தாலும் நல்ல, அதாவது இஸ்லாமிய இதுல ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்னு விரும்பினா என்ன அர்த்தம், அங்க ஆழ்ந்த பதிவுள்ள முஸ்லீம்கள் என்ன செய்யணும், இருக்கணும். இப்ப நீங்க அடிமையெல்லாம் கூட்டு அவங்க தான் அரவாசி என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களா இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? உமர் ரலியல்லாஹு, உமர்லாம் எப்படி நினைச்சிருந்தா பாருங்க, மதீனாவை பாதுகாப்புக்காக அங்க உள்ள பரம்பரை முஸ்லிம்களாக அதை என்ன செஞ்சிருக்கணும், பாதுகாக்கணும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள், நினைத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதுக்கு பின்னாலதான் உமர் ரலியல்லாஹு அவர்களை சுமந்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு போறாங்க. இவ்வளவு பள்ளியில் நடந்தது, இவ்வளவும் பள்ளியில் நடந்தது, மஸ்ஜிதில் நடந்தது. ஃபஹ்துமில இலா பைத்திஹி, அதற்கு பின்னால் வீட்டுக்கு அவர்கள் சுமந்து சொல்லப்பட்டார். ஃபந்தலக்னா மாஹு, நாங்களும் பின்னால் சென்றோம். வகஅன்ன الناس لم تصبهم مصيبه قبل يومئذ, மக்களுடைய தோற்றங்களும் மக்களுடைய கவலைகள் எப்படி இருந்ததுன்னா, இதுக்கு முன்னால வாழ்க்கையில எந்த கவலையும் வந்ததில்லை போல இருந்தது. அன்றைக்குள்ள கவலையை பார்த்தா அவர்களுக்கு வாழ்க்கையில் இதுக்கு முன்னால எந்த சோதனையோ எந்த கஷ்டமோ அவர்களுக்கு வந்ததில்லை. இன்றைக்கு தான் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது போன்ற அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், உமர் ரலியல்லாஹுடைய மரணத்தில் கவலையோடு இருந்தார்கள். ஃபகாயிலுன் யகூல் லா பஅஸ், வகாயில் ஒவ்வொருவர் லா பஅஸ் சரியாகிரும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. வகாயிலுன் யகூல் அகாஃபு அலைஹி, மரணிச்சிருவாரோன்னு பயப்படுறேன் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்கிறார். ஃபஉதிய பிநபீதின் ஃபஷரிப ஃபஹரஜ மின் ஜௌஃபிஹி, அவரை வீட்டில் வைக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பானம் கொண்டு வர்றாங்க, ஒரு மிக்ஸ் பண்ணி, அதாவது திராட்சை பழம் மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பானத்தை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தால் ஃபஹரஜ மின் ஜௌஃபி, குத்தப்பட்ட இடத்தால் அது வெளியே வருது. அப்படின்னு அர்த்தம் என்ன, உள்ளுக்கு எல்லாமே என்ன செஞ்சுட்டு சிதைஞ்சிட்டு, உள்ளுக்கு எல்லாமே சிதைந்து விட்டது அப்படின்னு. அப்போ குத்தப்பட்ட இடத்தால் சும்மா உத்திய பிலபன் ஃபஷரிபஹு ஃபஹரஜ மின் ஜுர்ஹி, அதாவது அதுக்கு பின்னால் என்னது, பால் கொண்டு வரப்படுது, அவருடைய காயத்தால் அது என்ன செய்யுது, அது வெளியே வருகிறது. ஃபஅலிமு அன்னஹு மய்யித், முடிவெடுத்துட்டாங்க, அவர் என்ன செய்யறாரு, மரணிக்க போகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்க போகிறார் என்று சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. ஃபதகல்னா அலைஹி வஜா அன்னாஸ், நாங்கள் எல்லாரும் என்ன செய்தோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சூழ்ந்து கொண்டோம். வஜா அன்னாஸ், மக்களும் நிறைய வந்தாங்க. ஃபஜஅலு யுஸ்னூன அலைஹி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ ஆரம்பித்த ஒருத்தர். ஏன்னா அவங்களுடைய கவலையில உமர் ரலியல்லாஹு மரணத்தை கண்டு அவர் ஆட்சி செய்த முறைகளை என்ன செய்ய அவருக்கு முன்னால் மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். வஜா ரஜுலுன் ஷாப், ஒரு இளைஞர் வந்தார். ஃபகால அப்ஷிர் யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே உங்களுக்கு நல்ல செய்தி தான், உங்களுக்கு சுபசோபனம் உண்டாட்டும், இறைவன் உங்களுக்கு நல்லதைத்தான் வைத்திருக்கிறான். பிபுஷ்ரல்லாஹி லக், அல்லாஹு தஆலா உங்களுக்கு சுபசோபனம்,
அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சுபசோபனமான செய்தியை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். மின் சுஹ்பத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் சுஹ்பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்டிருக்கிறீர்கள். வ கதமின் ஃபில் இஸ்லாம் மா கத் அலிம்த, உங்களுக்கே தெரியும் நீங்க இஸ்லாத்தில் எவ்வளவு பழையவர் என்பது, நீங்க எவ்வளவு முந்தியவர் உங்களுக்கே தெரியும். சும்ம வலீத ஃபஅதல்த சும்ம ஷஹாதா, பின்னர் நீங்கள் ஹலீஃபாவாகினீர்கள், நேர்மையாக நடந்தீர்கள். ஹலீஃபாவாகினீர்கள், நேர்மையாக நடந்தீர்கள். இஸ்லாமிய சமுதாயத்தில் எங்கெல்லாம் ஹிலாஃபத்து பேசப்படுமோ அங்கெல்லாம் அதில் தான் பேசப்படும். அங்கெல்லாம் என்ன செய்ய தெரியுமா, அதில் தான் பேசப்படும். ஆனால் இன்றைய உலகத்தில் எங்கெல்லாம் பேசப்படுமோ அங்கெல்லாம் பொருளாதாரம் தான் பேசப்படும். பாருங்க வித்தியாசத்தை. இப்ப எங்க எந்த ஆட்சியை பத்தி பேசுங்க பார்ப்போம், அந்த ஆட்சி சரளையானதுக்கு பொருளாதாரம் தான் சொல்லுவாங்க, நல்லதுக்கு பொருளாதாரம் தான் சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாமிய ஆட்சியில் பாருங்க, சும்ம வலீத ஃபஅதல்த, நீங்கள் பின்னர் ஹிலாஃபத்துக்கு வந்தீர்கள், ஃபஅதல்த நேர்மையாக என்ன செய்தீர்கள், நடந்து கொண்டீர்கள். அன்புள்ள இப்படி சொல்றாங்க. சும்ம ஷஹாதா, பின்னர் இப்ப என்னது, ஷஹாதத், நீங்கள் கொல்லப்பட்டீங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஷஹாதத்தையும் தந்திருக்கிறான். قال وددت أن ذلك كفاف لا علي ولا لي فلما أدبر إذا إزاره يمس الأرض. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அங்க ஒருவர் சொல்றாரு, இதே எனக்கு போதுமாக இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால இவர் திரும்பி போறார். திரும்பி போகிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, இதா இஸாருஹு யமுஸ்ஸுல் அர்ல், அவரது கீழாடை நிலத்தை வந்து என்ன செய்து தொட்டு கொண்டு போகிறது, அதை கண்டார்கள். கால ருத்து அலையல் குலாம், அவர் எனக்கு திருப்பி அனுப்புங்கன்னு சொன்னார். இளைஞரை திருப்பி அனுப்புங்கள். ருத்து அலையல் குலாம் கால யா இப்ன அகி, என் சகோதரனுடைய மகனே, இர்ஃபா தௌபக், இர்ஃபா தௌபக். ஆனா அதை சொல்ற நேரத்தில் உமர்லாம் எப்படி சொல்றாங்க, நக்கல் அடித்து மட்டம் தட்டி அப்படி சொல்லல. இப்ன அகி, என் சகோதரனின் மகனே, அப்படித்தான் சொல்றாங்க. நம்ம மகன் கரண்டை கீழே உடுத்தா எப்படி சொல்லுவோமோ அது மாதிரி தான் மற்றவங்களுக்கும் சொல்லணும். எப்படி மகன் கரண்டை கீழே உடுத்தா எப்படி சொல்லுவோமோ அப்படித்தான் சொல்லணும். இப்ன அகி, என் சகோதரருடைய மகனே, இர்ஃபா இஸாரக், உங்களது கரண்டைக்குள்ள ஆடை மேலே உயர்த்துங்கள். எந்த நேரம், ஒரு சாம்ராஜ்யத்துடைய ஒரு ஹலீஃபா மரணிக்கிறார். நம்ம தான் சின்ன விஷயம் பெரிய விஷயம் தெரியாம எந்த நேரம் பொருள் தெரியாம இதை பேசிக்கிட்டு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்குமா அந்த ஃபிக்ஹ் இல்லை, ஃபிக்ஹுல் கஷ்ரி வல் லுபாபா, அதுக்கு பேர் என்ன, சிறிது பெரிதென்று பிரிக்கிறது மார்க்கத்தை. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அது இல்லையா? உமர் ரலியல்லாஹு என்ன சொல்ற, எந்த நேரத்தில் உமர் எல்லாம் எதை சொல்றாங்கன்னு பாருங்க. அப்படின்னா எப்படி விளங்கி வச்சுக்கலாம், எனது ஆட்சியில் எனக்கு தீன் தான் எனது மிக முக்கியம். இர்ஃபா இஸார், உங்களுடைய அதாவது ஆடை உயர்த்துங்கள். ஃபஇன்னஹு அப்கா லி தௌபிக், முதல் வசனத்தை பாருங்க. ஃபஇன்னஹு அப்கா லி தௌபிக், அதான் முதலாவது உங்களோட ட்ரெஸ் மிச்சங்காலம் இருக்கிறதுக்கு நல்லது. எப்படி உங்களோட ட்ரெஸ் மிச்சங்காலம் இருக்கணுமா, என்ன உயர்த்தி நடங்க. நிலத்தை தொட்டு நடந்தீங்கன்னா நீங்க 6 மாசம் உடுக்க வேண்டியது 1 மாசம் தான் என்ன செய்வீங்க, உடுப்பீங்க. ஃபஇன்னஹு அப்கா லி தௌபிக் வ அத்கா லி ரப்பிக், உங்க இறைவனுக்கும் அதுதான் இறையச்சத்துக்கு பொருத்தமானது அப்படி என்றாங்க. அதுக்கு பின்னால அதாவது அத்கா லி ரப்பிக், அப்துல்லாஹ் இப்னு உமர் போயிட்டார். அவர் அப்துல்லாஹ் இப்னு உமரை பார்த்து சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், வரலாற்றில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பங்கு நாம் சொல்லி மதிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு. அதுல மிக முக்கியமான இந்த வசியத்துல நீங்க புரிஞ்சுக்கலாம். யா அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமரே, உந்துர் மா அலைய மினத் தைன், என்ற கடன்களை கணக்கெடுங்கள். பாருங்க, மரண நேரத்தில் ஒருவர் எப்படி நிக்கிறது, ஒரு பெரிய ஒரு ஹலீஃபா முதலாவது எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் தெரியுமா, நான் எஃப்சி மறுமையில நான் ஹலீஃபாவாக வந்து நிக்க போறதில்லை, இறைவனுக்கு முன்னால உமராக மட்டும்தான் போய் நிக்க போறேன். யார் நம்ம எங்க எப்படி என்னெல்லாம் சேர்ந்து முயற்சி எடுத்தாலும் கூட, எப்படியெல்லாம் நம்ம கூட்டமாக வாழ்ந்தாலும் கூட, தாவாவுக்காக சமூக சேவைகளுக்காக எதற்காகவே நாங்கள் ஒன்று சேர்ந்தாலும் கூட, விசாரிக்கப்படுகிற நேரத்தில் நான் மட்டும்தான் விசாரிக்கப்படுவேன். அதுதான் நம்மளோட இறுதி நிலை. அதுதான் நான் விசாரிக்கப்படுற நேரத்தில் நம்மளுக்கு சார்பாக யாருமே அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டார்கள். அவர்கள் சுவர்க்கத்துக்கு தீர்மானிக்கப்பட்டாலே தவிர நம்ம எதற்காக இந்த இடத்துல இருந்து உழைச்சி உயிரை விட்டு உழைக்கிறோமோ அந்த குடும்பமும் என்ன செய்யாது, அந்த இடத்துக்கு வரவே மாட்டாது. அப்ப எப்ப நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அலைக்க பினஃப்சிக், முதலாவது உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹததைத்தும், நீங்கள் நேர்வழியில் இருந்தால் வழி தவறியவர்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் என்னது இல்லை. முதலாவது நம்ம அலைக்க பினஃப்சிக். மூன்றாவது என்ன சொல்றாங்க, உந்துர் மா அலைய மினத் தைன், எனது கடன் விஷயங்களை கொஞ்சம் பாருங்கள். ஃபஹஸபூ, அப்ப கணக்கெடுத்தாங்க. ஃபவஜதூஹு 86,000 86,000 86,000 கண்டார்கள். 86,000 அவு நஹ்வ, அல்லது அதை போன்று 86,000 திர்ஹம் என்று சொன்னால் பெரிய அமௌண்ட் அது. காரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
உமர் ரதியல்லாஹு ஆலோசனை, அபூ உபைதாவுடைய ஆலோசனை ரதியல்லாஹு அன்ஹு, அதன் மூலம் அவருக்கு குடும்ப செலவுக்கு எவ்வளவு பைத்துல் மால்ல ஆக குறைவாக எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு செலவிட்டார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா செலவிட்டார்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. ஆனா அவர் தொழிலுக்கு போக தான் விரும்பினார். ஆனா இந்த ஆலோசனையே சொன்ன உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நான் எடுக்க மாட்டேன், நான் பைத்துல் மால்லேருந்து எடுக்க மாட்டேன். ஆனால் அவர் தொழிலுக்கும் அவருக்கு போக முடியாது, ஏன்னா முழு ஆட்சி விஷயத்தையும் பார்க்கணும், போக முடியாது. அதனால அவரது கடன்ல அவர் என்ன செய்தார், அவருடைய வாழ்க்கையை கொண்டு போனார். அதனால சொல்றான், இந்த கடனை பாருங்கள் அப்படின்றாங்க. அதுக்கு பின்னால சொல்றாங்க, கால இன் வஃபாலஹு மாலு ஆலி உமர், உமருடைய குடும்பத்துடைய சொத்து இந்த கடனை அடைப்பதற்கு போதுமாக இருந்தால், ஏன்னா உமர் ரதியல்லாஹு அன்ஹு பைத்துல் மால் எடுக்கல, அதனால நிச்சயமா உமர் ரதியல்லாஹு அன்ஹு பைத்துல் மாலுக்கு சம்பந்தம் இல்லை, அவற்றுள்ள சொத்தெல்லாம் என்ன இதுதான். அபூபக்கர்லாம் மரணிக்கக்குள்ள என்ன சொன்னார் தெரியுமா, அவ்வளோ பைத்துல் மாலின் தான் அவர் கொஞ்சம் போச்சு, எடுத்ததே கொஞ்சம். ஆனா அபூபக்கர்லாம் என்ன சொன்னாங்க, நான் மரணிக்கிற நேரத்தை சொன்னார்கள், நான் என் பொருளாதாரத்தை பாருங்க, எனது பொருளாதாரம் நான் ஆட்சியில் நுழைகிற நேரத்தை விட அதிகரித்திருந்தால் அத்தனையும் பைத்துல் மாலுக்கு தான்டா. ஏன்னா பொருளாதாரம் நான் ஆட்சியில் நுழைந்ததை விட எவ்வளவு அதிகரிச்சுதோ அத்தனை எதுக்கு, பைத்துல் மாலுக்குரியது அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க. பார்த்தா ஒரு சின்ன ஒரு என்னது ஒரு 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 வாகனம், ஒரு அடிமை, இவ்வளவுதான், அவ்வளவுதான் அதிகரிச்சு. இதை தவிர வேற எதுவும் என்னது இல்லை. அப்ப அதை அப்படியே என்ன செய்யுங்க, கொடுங்க. இதுதான் சமுதாயத்தில் அவர்கள் காட்டிய நீதி, அந்த நேர்மை அவங்க என்ன செஞ்சாங்க, அதுல கடைபிடித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ உமர் ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, பாக்குறாங்க, இன் வஃபாலஹு மாலு ஆலி உமர், உமருடைய அந்த குடும்பத்துடைய சொத்து இந்த கடனுக்கு போதுமாக இருந்தால் ஃபஅத்திஹி மின் அம்வாலிஹிம், உமருடைய குடும்பத்திலிருந்தே அதை என்ன செஞ்சிருங்க, முடித்து விடுங்கள். வ இல்லா, போதாமல் போனால் ஃபஸல் ஃபி பனி அதி இப்னு கஅப், அவங்களுடைய கோத்திரத்தை சொல்றாங்க, அதி இப்னு கஅப், அதாவது அந்த எனது கோத்திரத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் என்ன செய்யுங்க, கேளுங்க, எனது கோத்திரத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் கேளுங்கள். ஃபஇல்லம் தஃபி அம்வாலுஹும் ஃபஸல் ஃபி குரைஷ், அவர்களுடையதும் போதாமல் போனால் குறைஷிகளிடத்தில் போய் கேளுங்க. அதான் அடுத்தது, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, குறைஷிகளிடத்தில் போய் கேளுங்கள். வலா தஉதுஹும் இலா கைரிஹிம், இந்த விஷயத்தில் இதை தாண்டி போக வேண்டாம். அப்படின்னு என்ன, எனது கோத்திரம் என்பதற்காக அவர்கள் உதவி செய்யட்டும், நான் ஹலீஃபா என்பதற்காக யாரும் உதவி செய்யக்கூடாது. அதாவது வலா தஉதுஹும் இலா கைரிஹிம் என்ன, உமர் இப்னு கத்தாவுக்கு எகிப்து வரைக்கும் போனாலும் என்ன செய்யும், அவட கடன் அடைச்சிருவாங்க. உமர் இப்னு கத்தாவுடைய கடன் அடைக்கிறதுக்கு அந்த மக்கள் இருக்க மாட்டாங்களா, இருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா, அபூபக்கர் உமர் என்ன பார்த்தாங்க தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் போய் ஒரு யூதன்ட்ட போய் அடமானம் வச்சாங்க, அபூபக்கர்ட்ட போய் அடமானம் வச்சா கொடுக்க மாட்டாரா, உமர்ட்ட போய் அடமானம் வச்சா கொடுக்க மாட்டாங்களா, அடமானம் அல்ல வீட்டையே கொடுத்திருப்பார்கள். அதனால போய் கொடுத்தா நம்மளுக்கு இதை எடுக்க மாட்டாங்க, சும்மா தான் தருவாங்க என்பதனால யூதன்ட்ட போனாங்க, என்பதனால என்ன செஞ்சாங்க, யூதன்ட்ட போனாங்க. இதை தெரிந்திருந்தவர் யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதை தெரிந்திருந்தவர் யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால தான் உமர்லாம் சொன்னாங்க, எனக்கும் என் முன் சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, 3 பேர் ஒரு பிரயாணத்தில் ஒரு பாதையால் போகிறார்கள், ஒருவர் போய்விட்டார், இரண்டாவது நபர் அவரை தொடர்ந்து போய்விட்டார், நான் நேரே போனால் அவர்கள் அடைந்த இடத்தை அடைவேன், நான் அங்கும் இங்கும் திரும்பினேன் என்றால் என முறை என்ன செஞ்சிடும், பாழாகிவிடும் அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் தான் சொல்றாங்க. அப்படின்னு அதே வழியில தான் நானும் என்ன செய்வேன், போவேன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனால வலா தஉதுஹும் இலா கைரிஹிம், இந்த குறைஷிகள் அல்லாமல் வேற யார்கிட்ட போய் நீங்கள் கேட்டு விட வேண்டாம் என்றாங்க. ஃபஅத்தி அன்னி ஹாதல் மால, அதுக்கு பின்னால கடனை அடைத்து விடுங்கள் சொல்லிட்டு, இன்தலிக் இலா ஆயிஷா உம்மில் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹா, எப்படி பின்னால் நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே போங்கள். ஃபகுல் யக்ரவு அலைக்கி உமருஸ் ஸலாம, சொல்லுங்கள் உமர் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். வலா தகுல் அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் சலாம் சொல்லுகிறார் என்று சொல்ல வேண்டாம், அமீருல் முஃமினீன் சலாம் சொல்லுகிறார் என்று சொல்ல வேண்டாம், உமர் சலாம் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். ஃபஇன்னி லஸ்துல் யௌம லில் முஃமினீன அமீரா, இந்த நிமிடத்தில் நான் முஃமின்களுக்கு அமீர் கிடையாது, நான் முஃமின்களுக்கு நான் அமீர் கிடையாது. வகுல் யஸ்தஅதினு உமர் இப்னு கத்தாப் அய்யுதுஃபன மஅ ஸாஹிபைஹி, போய் சொல்லுங்க தன் இரு தோழர்களோடும் தான் அடக்கப்பட வேண்டும் என்று உமர் விரும்புகிறார், அதற்கு அனுமதி கேட்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்கன்னு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வோட கபருக்கு பக்கத்தில் அடங்கினா பரக்கத், அபூபக்கரோட கபருக்கு அடங்கினா பரக்கத்துன்னு எங்கேயா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இல்லை. ஆனா மஹப்பத் அந்த இடத்துக்கு கொண்டு வரும், மஹப்பத் என்ன செய்யும், அந்த இடத்திற்கு கொண்டு வரும். இப்போ சில மக்கள் நம்ம ரசூலுல்லாஹ்வோட அதாவது கபர் பக்கத்தால போறோம், எங்களுக்கு அங்க என்ன நன்மை, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், இது மட்டும்தான். ஆனா நம்ம இப்படி உள்ளுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறோம், இதெல்லாம் நபித்தோழர்கள் செய்யவில்லை
அப்படின்னு சொல்றது இருக்குதே, என்னைய பொறுத்த வரைக்கும் கவுலுன் ஜா, ஒரு காய்ந்த வார்த்தை மாதிரி இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம அந்த இடத்துல பிதஅத் செய்யவில்லை என்றால், அந்த இடத்துல கையேந்தி துவா கேட்கல, அதை கிபிலாவை நோக்கி தொடரல, அதை தொட்டு பரக்கத்து தேடல, ஆனா ரசூலுல்லாஹோட கபரை அப்படி பார்க்கணும்னு நம்ம மனசு ஆசைப்பட மாட்டோம். அது மஹப்பத். அது என்ன? அது மஹப்பத். அதற்காக வேண்டி அதை காணுகிற நேரத்தில் நமது கண் கலங்குகிறது என்றால் அது மஹப்பத். அதுல எந்த விதமான தடையும் இந்த மார்க்கத்தில் என்னது கிடையாது. அதுல ஒரு தஹ்தீர் இருக்கிறது. உலகத்துல எவருடைய கபருக்கு இல்லாத ஒரு தாக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்தை நினைக்கக்குள்ள இருக்குது. அதனால தான் யாரை அடக்கினாலும் கவலைப்படாதவர்கள் ரசூலுல்லாஹ்வை அடக்கின நேரத்தில் என்ன செய்தார்கள்? கவலைப்பட்டார்கள். அதனால நம்ம எப்படி புரிஞ்சு, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? விதத்து செய்யல, சிறுக்கு செய்யல. ஆனா அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை நம்ம காண்ற இடத்த மனசு உருகுதா, மனது வேதனைப்படுகிறதா, நம்ம பார்க்கணும்னு கொஞ்சம் நினைக்கிறோமா, அது மஹப்பத். அதுதான் உமர்லாம் நினைச்சாங்க. அதாவது உமர் யுரீது அய்யுதுஃபன மஅ ஸாஹிபை, தன் இரு தோழர்களோடு அடக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி என்று சொல்லுங்கள் அப்படி என்றாங்க. அதுக்கு பின்னால அதாவது போனாங்க. ஃபஸல்லம வஸ்தஅன ثم دخل عليها فوجدها قاعده تبكي. அங்க போனா உட்கார்ந்து கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபகீஹா, விளக்கம் அறிந்த ஒரு பெண்மணி. உமருடைய மரணம் என்னன்னு தெரியும். அதுக்கு பின்னால என்ன மாதிரி எல்லாம் சமுதாயம் மாறும் என்பது என்ன செய்யும், ஆயிஷா அவங்களோட உணர்வுல என்ன செய்யும், இருக்கும். அழுகிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த நேரத்தில் இவர் சொல்றாரு, சொன்ன மாதிரியே சொன்ன பின்னால ஃபகாலத், ஆயிஷா என்ன பதில் சொன்னாங்கடா, குந்து உரீதுஹு லினஃப்ஸி, நான் அந்த இடத்தில் அடக்கப்பட வேண்டும் என்று நான் எனக்கு அது வைத்திருந்தேன். ஏன்? கணவர் தந்தை, கணவர் தந்தை, குந்து உரீதுஹு லினஃப்ஸி, அதை நான் எனக்காக நான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நான் நினைத்திருந்தேன். வல ஊசிரன்ன பிஹில் யௌம அலா நஃப்ஸி, இந்த இடத்தில் நான் என்னை விட நான் உமரை தேர்ந்தெடுக்கிறேன், என்னை விட நான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், மதிப்பளிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்தார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். ஃபலம்மா அக்பல கீல ஹாதா அப்துல்லாஹ் இப்னு உமர், கேட்டு வந்துட்டான், சொல்றாங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் இதோ வந்திருக்கிறார் அப்படினா. கத் ஜா கால இர்ஃபஊனி, என்ன செய்யுங்க, தூக்குங்க. ஃபஅஸ்னதஹு ரஜுலுன் இலைஹி, அப்புறம் தூக்கி நிறுத்துறாங்க, சாய வைக்கிறாங்க. அவர் படுத்துக்கிட்டு இருந்தார், சாய வைக்கிறாங்க. ஃபகால மா லதைக் கால அல்லதி துஹிப்பு யா அமீரல் முஃமினீன், நீங்க எதை சொன்னீங்களோ அந்த பதிலே உங்களுக்கு என்ன செய்து, நீங்க விரும்பியதே உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதினத் கால அல்ஹம்துலில்லாஹ், உமர்லாம் சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. சொல்றாங்க மா கான மின் ஷைஇன் அஹம்மு இலைய மின் தாலிக், எனக்கு இந்த நேரத்தில் இதைவிட முக்கியமான ஒன்று கிடையாது. எனக்கு நபி அவர்களோடு அடக்கப்படுவதை விட முக்கியமான ஒன்று எனக்கு கிடையாது. மாகான அத ஷைஉன் மாகான மின் ஷைஇன் அஹம்ம இலைய மின் தாலிக், இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. ஃபஇதா அன கதைது ஃபஹ்மிலு, நான் இப்பொழுது மரணித்தால், ஃபஇதா அன கதைத், நான் இப்பொழுது மரணித்தால், ஃபஹ்மிலூனி, என்னை சுமந்து செல்லுங்கள். தும்ம சல்லிம் ஃபகுல் யஸ்ததீனு உமர் இப்னு கத்தாப், வீட்டு வாசலில் வைத்து மறுபடி சலாம் சொல்லுங்கள். பின்னர் உமர் இப்னு கத்தாப் உங்களிடத்தில் அனுமதி கேட்கிறார் என்று சொல்லுங்கள். ஃபஇன் அதினத், மறுபடியும் அவர்கள் அனுமதித்தால் ஃபஅத்கிலூனி, என்ன என்ன செய்யுங்கள், நுழையுங்கள். வ இன் ரத்தத்னி, இல்ல அது நான் அதாவது கூடாது, நீங்க திருப்பி வேற எங்கேயா அடக்கிருங்க அப்படின்னு மறுபடி சொன்னாங்கன்னு சொன்னால், ருத்தூனி இலா மகாபிரில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய பொது மையவாடிக்கு என்னை அழைத்து எடுத்துவார்கள். அப்படின்னா என்ன, உணர்வு ரீதியாக கூட அந்த பதில் என்ன செய்திடக்கூடாது, வந்திருக்க கூடாது. வஜாஅத் உம்முல் முஃமினீன் ஹஃப்ஸா வன் நிசா, அதுக்கு பின்னால சில செய்திகள் என்ன செய்கிறது, வருகிறது. இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி கொண்டு போகப்படுறாங்க, அப்படியே அடக்கப்படுறாங்க. இந்த கபருடைய விஷயத்தை சொல்லி நான் இந்த செய்தியை என்ன செய்கிறேன், முடிக்கிறேன். இதுக்கு பின்னால ஹிலாபத்துடைய அம்சங்கள் என்ன செய்கின்றன, வருகின்றன. எப்படி மஷூரா நடந்தது, எப்படி அதுக்கு பின்னால நடந்தது. அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த மஷூராவிலே ஹிலாபத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற மஷூராவிலே உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு இதில் எந்த பங்கும் கிடையாதுன்னா. எப்படி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த ஆட்சியில் எந்த பங்கும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் பங்கு கொடுக்கல, விடுங்க, டோட்டல் சமுதாயமும் பங்கு கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. இந்த சமுதாயத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னர், அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னர் மக்கள் எல்லாம் ஒன்றித்து பையத்து செய்வதற்கு ரெடியாக இருந்த ஒரு மனிதர் என்றார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் கடைசி நிமிடம் வரைக்கும் என்ன செய்யல, அதற்குள்ள போகவே இல்லை. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் போன்றவர்கள் எல்லாம் யாருல கண் வச்சிருந்தாங்கடா, உமர்லான கண் வச்சிருந்தாங்க. காரணம் என்ன, அவர் பையத்துக்கு ரெடியான முழு சமுதாயம் அவருக்கு பின்கால என்ன செஞ்சிருக்கும், திரண்டிருக்கும். ஏன், உமருடைய நீதி, உமர் ரலியல்லாஹுடைய நீதி, அவர் சொல்லி வச்சு அந்த வச்சுட்டு போன அந்த வழிமுறை. அதனால யாரும் அந்த இடத்துல மாறிக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதனால உமர் ரலியல்லாஹுடைய விஷயத்துல யாரும் கையடிக்கவும் இல்லை.
அவர் எவ்வளவு மக்களுக்கு நலவு நடந்தார் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி படைச்சிக்கிறான்டா, நம்ம எந்த அளவுக்கு அதை விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை விட்டு ஓடும். எந்த அளவுக்கு நம்ம அதை புறக்கணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை தேடி வருகின்ற அமைப்பில் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு இப்னு உமர் அவனுக்கு அந்த ஆட்சி என்கின்ற அந்த ஆசையை கொஞ்சம் கூட என்ன செய்யல, அவர் எடுத்து வச்சுக்கல, புறக்கணித்தார். அன்புள்ள சகோதரர்களே, அதை உமர் சொல்றாங்க, ஆட்சிக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, இவருக்கு அதுல எந்த பங்கும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு அடக்கப்பட்டாங்களே, அடக்கப்பட்ட பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மரணிக்கிறாங்களே, அவங்க மரணிக்கிற நேரத்தில் இன்றைக்கு நீங்க அவதானிக்கலாம், அந்த இடத்தில் இன்னொருவரை அடக்க முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யலாம், அந்த இடத்துல அடக்கலாம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி சொல்றாங்கடா, மரணிப்பதற்கு முன்னால, நான் மரணித்தால் என்னை பகீயிலே பொது மையவாடியில் அடக்குங்கள், நான் அதாவது மக்கள் மூலம் தூய்மைப்படுத்தப்படுவதை நான் விரும்பவில்லை அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லி அந்த இடத்துல மக்கள் என்னை பாராட்டுவதை புகழ்வதை நான் விரும்பவில்லை, என்னை பொது மையவாடியில் அடக்கி விடுங்கள் அப்படின்னு என்ன செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அந்த ஜமல் யுத்தத்துக்கு பின்னால அதுல அவ அடைந்த மன வருத்தத்தில், அதுல அடைந்த மனவேதனையில், அந்த கவலையில சொன்னார்கள், என்னை இங்கே என்ன செய்ய வேண்டாம், அடக்க வேண்டாம், என்னை கொண்டு போய் பொது மையவாடியில் அடக்குங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனது சொந்த வீட்டில் தனது தந்தை இருக்க, அதே போல தனது கணவர் இருக்க, அதுபோல யாருடைய, அதாவது ஆயிஷா எப்படி மனைவியோ ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவும் மனைவி, அவருடைய தந்தை அங்க இருக்க, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டை விட்டு என்ன செஞ்சாங்க, அடக்கப்பட்டாங்க. ஆனா ஒவ்வொரு நேரமும் அந்த வீட்டுக்குள்ள போற நேரத்தில் சர்வசாதாரணமா போவாங்க. உமர் ரலியல்லாஹு அடக்கப்பட்ட பின்னால ஹிஜாப் அணிந்து கொண்டு என்ன செய்வார்கள், அதற்குள்ள போவார்கள். அதற்குள்ள என்ன செய்வார்கள், ஹிஜாப் அணிந்து கொண்டு போவார். அப்படின்னா என்ன, அந்த இடத்துல ஹிஜாப் அணிந்து போன அவங்க பாக்குறாங்க அர்த்தமா இல்ல, இஸ்லாமிய பெண்மணிகள், முஸ்லிம் பெண்மணிகளுடைய உள்ளத்திலே இருந்த அந்த ரிஃபத், அந்த உயர்வு. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சில செய்திகளை ஆட்சி விஷயத்திற்காக என்ன செய்கிறார்கள், எப்படி நடக்க வேண்டும், அவருடைய நேர்மை எப்படி இருக்கணும் என்பது பற்றி சொல்கிறார்கள். அது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு கிடைத்தால் பேசுவோம். ஆனால் இந்த செய்தியின் ஊடாக ஒரு இஸ்லாமிய ஆட்சியுடைய இந்த தூய்மையான அந்த இயல்பு, அதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தூய்மையான இயல்பு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரை போன்று ஆட்சியை கையாண்டவரை நான் காணவில்லை அப்படின்னு என்ன செய்றாங்க, அந்த கனவுல கண்ட ஒரு காட்சியை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில், அதாவது அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை எப்படி வாஜிபாக்கினானோ, எப்படி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே அந்த இடத்தை கொடுத்தானோ, அவர் வழியில் நாமும் சென்று அந்த இடத்தை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.